ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் ஃபிசிக்ஸ் அதில் தமிழ் மீடியத்துக்கான ஃபார்முலா ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் நான் 12th ஸ்டார்ட் பண்ணுறேன். 12th ஸ்டார்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மின்புலம் மற்றும் மின் துகள்கள், அதை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு. மின்புலம் மற்றும் மின் துகள்கள், இதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மின்னூட்டம் அப்படின்னா Q அப்படின்னு சொல்லுவோம், மின் துகள் அப்படின்னு கூட சொல்லலாம். மின்னூட்டம் அதுக்கான ஃபார்முலா என்னென்னா Q NE அப்படின்னு சொல்லுவோம். N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, E அப்படிங்கிறது அதோட அடிப்படை மதிப்பு 1.6 × 10⁻⁹ தான் ஈயுடைய மதிப்பு. அதுக்கப்புறம் மின்னூட்டம், மின் துகள், இதனுடைய அழிவின்மை விதி. அழிவின்மை விதி என்ன அப்படின்னா, மின்னூட்டத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, மின்னூட்டத்தை உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. மின்னூட்டத்தை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்திலிருந்து என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும், மற்றொரு இடத்திற்கு என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியுமே தவிர நம்மளால் என்ன பண்ண முடியாது, உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் அப்படின்னா, இது மின்னூட்டத்தை பற்றி நமக்கு தெரியும். மின்னூட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 மின்னூட்டம் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். 2 மின்னூட்டம் அப்படிங்கிறப்ப ஒன்று அதுக்கிடையில் விரட்டு விசை இருக்கலாம், இல்லை கவர்ச்சி விசை இருக்கலாம், ரைட்டா? அப்போ 2 மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட விசை அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இரு மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட விசைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, F = 1/4/ε0 Q1 Q2 / R². இது விரட்டு விசையாகவும் இருக்கலாம், இல்லை கவர்ச்சி விசையாகவும் இருக்கலாம். அப்போ 1/4/ε0 வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9 × 10⁻9 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது 2 துகள்களுக்கு இடைப்பட்ட விசைக்கான ஃபார்முலா. அடுத்து மேற்பொருந்தல் தத்துவம். மேற்பொருந்தல் தத்துவம்னா, ஒரு இடத்துல நிறையா விசைகள் இருந்துச்சுன்னா அந்த நிறையா விசைகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மேற்பொருந்தல் தத்துவம். அதுலேருந்து பெருசாக என்ன பண்ணோம்னா ஃபார்முலா கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா கொஸ்டின் அதுலேருந்து நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் நேராக எங்கே போகிறேன் அப்படின்னா மின்புலத்துக்கு போயிடுறேன். மின்புலம் அப்படின்னா என்ன ஃபார்முலான்னா, E = F/Q. மின்புலம்னாலும் மின்புல செறிவுனாலும் ஒன்று தான். மின்புலம் E = F/Q. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? அப்போ மின்புலத்தால் உருவாகும் விசை அப்படிம்பாங்க. மின்புலத்தால் என்ன பண்ணுவோம்னா மின்துகளுக்கு ஒரு விசை கிடைக்கும். அதை நம்ம என்ன சொல்லணும்னா மின்புலத்தால் உருவாகக்கூடிய விசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மின்புலத்தால் உருவாக விசைக்கு என்ன பண்ணணும்னா F = QE அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா EEன்னு சொல்லுவோம், புரோட்டான் இருந்தாலும் EE அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் மின்புலம் பொதுவாக மின்புலம். இதுவே இந்த மின்புலம் ஒரு புள்ளி மின்துகளால் உருவானுச்சுன்னா, புள்ளி மின்துகள்னா என்ன, இப்போ Q = 5 கூலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின்துகள். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு புள்ளி மின்னோட்டத்தால், புள்ளி மின்துகளால் உருவாகக்கூடியது. புள்ளி மின்துகளால் உருவாகும் மின்புலம். அதுக்கான ஃபார்முலா என்ன பண்ணணும்னா E = 1/4/ε0 Q / R² அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது மின்புலம் மற்றும் ஒரு புள்ளி மின்துகளோடு உருவாகக்கூடிய மின்புலத்தை பற்றியானது. அதுக்கப்புறம் மின்விசை கோடுகள். இந்த மின்விசை கோடுகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், முடிவிலி வரைக்கும் போகும். நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா முடிவிலியிலேருந்து அதை நோக்கி வரும். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா முடிவிலியை நோக்கி போகும். நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா முடிவிலியிலேருந்து சார்ஜ் நோக்கி வரும். இது மொதல் பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட்டு, மின்விசை கோடுகள் ஒரு இடத்துல அதிகமாக இருந்தால் மின்புலமும் அதிகமாக இருக்கும். மின்விசை கோடுகள் ஒரு இடத்துல கம்மியாக இருந்தால் மின்புலமும் கம்மியாக இருக்கும். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, மின்விசை கோடுகள் ஒன்றை ஒன்று என்ன பண்ணாதுன்னா வெட்டி கொள்ளாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றை ஒன்று வெட்டி கொண்டால் ஒரே நேரத்தில் அது 2 திசைகளை காமிக்கிற மாதிரி வரும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று என்ன பண்ணாதுன்னா ஒருபோதும் வெட்டி கொள்ளாது. நாலாவது பாயிண்ட்டு, எனக்கு மின்புலத்தோட திசை வேணும் அப்படின்னா மின்புல கோடுகளுக்கு ஒரு தொடுகோடு வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு மின்புலத்தோட திசை கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ மின்புலத்தின் திசையை கண்டறிய அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? தொடுகோடு வரையப்பட வேண்டும். ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். ஒரு தடவை பார்த்துடலாம். மின்புலம் மற்றும் மின்துகள்கள். மின்னூட்டம் அப்படின்னா Q/NE அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். E அப்படிங்கிறது அடிப்படை மதிப்பு. அடிப்படை மதிப்போட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1.6 × 10⁻⁹. மின்னூட்டம் உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்ற தான் முடியும். ஒரு மின்னூட்டங்களுக்கு 2 மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட விரட்டு விசையோ அல்ல குறைச்சி விசையோ இருக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா F = 1/4πε0 Q1 Q2/r². இதில் 1/4πε0 வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9 × 10⁻⁹. அதுக்கப்புறம் மின்புலம்னா E = F/Q. அதே மின்புலம் ஒரு மின்னூட்டத்துக்கு ஒரு விசையை கொடுக்கும். அப்போ மின்துகள் உணரக்கூடிய விசைக்கு என்ன ஃபார்முலானா F = QE. புள்ளி மின்துகளால் உருவாகக்கூடிய மின்புலத்துக்கான ஃபார்முலா என்னன்னா E = 1/4πε0 Q/r². மின்விசை கோடுகள் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவாக இருந்தால் இன்ஃபினிட்டி நோக்கி போகும், நெகட்டிவாக இருந்தால் இன்ஃபினிட்டிலேருந்து வரும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அதிகமாக இருந்தால் மின்விசை கோடுகள் அதிகமாக இருந்தால் மின்புலமும் அதிகம், மின்விசை கோடுகள் கம்மியாக இருந்தால் மின்புலமும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பாயிண்ட்டு, மின்புலத்துடைய திசை தெரியணும் அப்படின்னா மின்விசை கோடுகளுக்கு ஒரு தொடுகோடு வரைஞ்சால் போதும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மின்புலத்துடைய திசையை கண்டறிய முடியும். நாலாவது பாயிண்ட்டு, மின்விசை கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. அப்படி வெட்டிக்கிச்சுன்னா ஒரே நேரத்தில் அது இருவேறு திசைகளை காமிக்கிற மாதிரி கணக்கு வரும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அஞ்சாவது பாயிண்ட்டு, மின்விசை கோடுகளை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா தொலைவை பொறுத்து மாறுபடும். தொலைவை பொறுத்து அதனுடைய கேப் என்ன பண்ணுவோம்னா அதிகரிக்க செய்யும். ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா மின்புலம் மற்றும் மின்விசை கோடுகளை பற்றியானது. அடுத்து போகலாம். நெக்ஸ்ட்டு மின் இருமுனை. மின் இருமுனைனா ஒரே மாதிரியான சார்ஜஸ், ஒரே மாதிரியான மின் துகள்கள், ஆனால் வெவ்வேறு திசை கொண்டது. ஒன்று ப்ளஸ் சார்ஜாக இருக்கும், இன்னொன்று மைனஸ் சார்ஜாக இருக்கும். ஆனால் மதிப்பு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருவேறு திசைகள் உள்ள மதிப்புகள் கொண்ட ஒரே மாதிரியான மதிப்புகள் கொண்ட 2 சார்ஜை நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில் பிரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் மின் இருமுனை. மின் இருமுனைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா H2O. ஏன்னா H2O எப்படி பிரியும் அப்படின்னா HOH பிரியும். இதில் Hங்கிறது ப்ளஸ்ஸு, OHங்கிறது மைனஸ். அதுக்கப்புறம் HCl அப்படின்னு போட்டோம்னா H+Cl- அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? அப்போ இதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா மின் இருமுனைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மின் இருமுனை திருப்புத்திறன். மின் இருமுனை திருப்புத்திறனுக்கான என்ன ஃபார்முலா அப்படின்னா P = சார்ஜ் × டிஸ்டன்ஸ், தொலைவு. சில புக்கில் 2Lன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2Lன்னு யூஸ் பண்ண வேண்டாம், தொலைவுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மின்னோட்டத்திற்கும் இன்னொரு மின்னோட்டத்திற்கும் இடையேயான தொலைவு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த தொலைவு. ஓகேங்களா? இது மின் இருமுனை திருப்புத்திறன். இதனுடைய திசை அப்படின்னு பார்த்தோம்னா திசை நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த மின் இருமுனை திருப்புத்திறனுடைய திசை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த மின் இருமுனையை வெவ்வேறு இடங்கள்லேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா மின்புலத்தை கண்டுபிடிப்பேன். என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மின் இருமுனை உள்ளது. மின் இருமுனையில் அச்சுக்கோட்டில் அச்சுக்கோட்டில் உள்ள மின்புலம் அதுக்கான ஃபார்முலா போட போகிறேன். E = 1/4πε0 2p/r³ அப்படிங்கிறது அச்சுக்கோட்டில் உள்ள மின்புலம். நடுவரை கோட்டில் உள்ள மின்புலம் அப்படின்னா E = 1/4πε0 p/r³. ஆனால் இங்கே மின்புலமும் மின் இருமுனை திருப்புத்திறனும் எதிரெதிர் திசையில் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மைனஸ் ஆட் பண்ணிக்குவேன்.
அதுக்கப்புறம் மின் இருமுனை சீரான மின்புலத்தில் இயக்கப்படும் பொழுது மின்னிருமுனை சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அங்கே விசை சுழியாகிறது. ஆனால் திருப்பு விசை செயல்படுகிறது. அந்த திருப்பு விசைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, திருப்பு விசை இஸ் ஈக்குவல் டு டவ் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா அப்படிங்கிறது திருப்பு விசைக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா, அடுத்து கண்டினியூஸான பாட்டு நெக்ஸ்ட்டு போகணும். நெக்ஸ்ட்டு மின்பாயம். மின்பாயத்துக்கு என்ன ஃபார்முலானா, பை இஸ் ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா அப்படிங்கிறது மின்பாயத்துக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் காஸ் விதி. காஸ் விதி என்ன சொல்லுன்னா, ஒரு மூடப்பட்ட பரப்பில் இருக்கக்கூடிய மின்பாயத்துடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, அந்த மின்பாயத்தில் வைக்கப்பட்டுள்ள சார்ஜுடைய எண் மதிப்புக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது காஸ் விதி. இந்த காஸ் விதியுடைய பயன்பாடுகளில் முதல் பயன்பாடு, நீண்ட கடத்தினால் உருவாகும் மின்புலத்திற்கான ஃபார்முலா E is equal to 1/2πε0 λ/r அப்படிங்கிறத எழுதலாம். இல்லை இந்த ஃபார்முலா மாற்றி எப்படி எழுதலாம் அப்படின்னா, E is equal to 1/4πε0 2 λ/r அப்படின்னு கூட எழுதலாம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, முடிவிலா தளத்தால் உருவாகும் மின்புலம். பிளேன் ஷீட்னால ரைட்டா. இதில் கூட ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த லேம்டாக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன லேம்டானா என்னென்னா, மின்னூட்ட நீள அடர்த்தி. இந்த மின்னூட்ட நீள அடர்த்திக்கு என்ன ஃபார்முலானா, லேம்டா = சார்ஜ் பை லென்த்து அப்படின்னு சொல்லலாம். மின்னூட்ட நீள அடர்த்திக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி முடிவிலா தளத்தில் ஒரு மின்புலம்னா, ஒரு தளம் இருக்குது, முடிவிலாக போயிட்டு இருக்குது, அதில் உருவாகிற மின்புலம் அப்படின்னா E = σ/2ε0 ரைட்டா. இதில் சிக்மாவுக்கும் ஃபார்முலா இருக்குது. சிக்மாவுக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா = சார்ஜ் பை ஏரியா. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, மின்னூட்ட பரப்படர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிக்மாவை. அப்போ மின்னூட்ட பரப்படர்த்திக்கு ஃபார்முலா எழுதிட்டேன். அடுத்து இணைத்தட்டு தளத்தால், இணைத்தட்டாக இருக்கிற இடத்துல உருவாகும் மின்புலம். இணைத்தட்டாக இருக்கும்போது இப்படி இருக்கும். அப்படிங்கிறப்ப அங்கே என்ன ஃபார்முலா, E = σ/ε0 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்த நாலாவது, கோள வடிவ கடத்தியில் உருவாகும் மின்புலம். கோள வடிவ கடத்தியில் உருவாகும் மின்புலம், அதுக்கான ஃபார்முலா எடுத்து போகிறோம். இப்போ கோளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அப்போ நம்ம 3 பாயிண்டாக பிரிக்கலாம். ஒன்று இன்சைடு உட்புறத்தில், அதுக்கப்புறம் சர்ஃபேஸு பரப்பில், 3வது பாயிண்ட்டு வெளிப்புறத்தில். இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம். அப்போ உட்புறத்தில் மின்புலம் எப்போதுமே 0 இருக்கும். காரணம் என்னென்னா, உட்புறத்தில் ஒரு வேளை மின்புலம் இருந்தது அப்படின்னா அந்த பொருள் முழுவதுமாக மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் செயல்படும் இல்லைங்களா, E இருந்ததுனாலே அங்கே ஃபோர்ஸ் செயல்படணும். அப்போ இது மூவ் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் செயல்படாது. ஃபோர்ஸ் இல்லைன்னா அங்கே என்ன இல்லை அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 2வது பாயிண்ட்டு பரப்பு. சர்ஃபேஸில் E = 1/4πε0 Q/R² அப்படிங்கிறது சர்ஃபேஸில் உள்ள ஃபார்முலா, பரப்பில் உருவாகக்கூடிய மின்புலம். அதுக்கப்புறம் வெளிப்புறத்தில் E = 1/4πε0 Q/r² அப்படிங்கிறது வெளிப்புறத்தில் உருவாகக்கூடிய மின்புலத்திற்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இதுதான் முதல் பாடத்தில் உள்ள ஃபார்முலா. மேக்ஸிமம் எல்லாமே எழுதிட்டேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் படம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மின்னழுத்தம் மற்றும் மின்தேக்குதிறன்.
மின்னழுத்தம் மற்றும் மின்தேக்குத்திறன். அதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபார்முலா மின்னழுத்தம். V = W/Q அப்படிங்கிறது மின்னழுத்தத்துக்கான ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலாலே நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா, ஒரு புள்ளியால் உருவாகக்கூடிய மின்னழுத்தம், ஒரு புள்ளி மின்துகளால் ஒரு புள்ளி மின்துகளால் ஒரு புள்ளியில் உருவாகும் மின்னழுத்தம் V = 1/4/ε Q/R அப்படிங்கிறது ஒரு புள்ளியினால் உருவாகக்கூடிய மின்னழுத்தம். அடுத்து மின்னழுத்த ஆற்றல். U = 1/4/ε Q1 Q2/R அப்படிங்கிறது மின்னழுத்த ஆற்றல். அதுக்கப்புறம் மின் இருமுனையால் உருவாகக்கூடிய மின்னழுத்த ஆற்றல். ஃபஸ்ட்டு மின் இருமுனையால் உருவாகக்கூடிய மின்னிருமுனையால் உருவாகும் மின்னழுத்தத்தை பார்ப்போம். மின்னிருமுனையால் உருவாகும் மின்னழுத்தத்துக்கான ஃபார்முலா என்னென்னா, V = 1/4/ε P cos θ/R². இந்த P அப்படிங்கிறது மின் இருமுனை திருப்புத்திறன், அதை குறிக்கும். அதுக்கப்புறம் மின் இருமுனையால் உருவாகும் மின்னழுத்த ஆற்றலுக்கான ஃபார்முலா U = PE cos θ1 - cos θ2 அப்படிங்கிறது மின் இருமுனையால் உருவாகும் மின்னழுத்த ஆற்றலுக்கான ஃபார்முலா. சில நேரம் நம்ம cos θ1 என்ன எடுத்துக்குவோம்னா 90 டிகிரின்னு எடுத்துக்குவோம். அப்போ சில நேரம் 90 டிகிரின்னு எடுத்தோம்னா θ2 தீட்டான்னு எடுத்துக்குவோம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி வரும்னா, U = -PE cos θ அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இதை எடுத்துங்க. அடுத்து போவோம். கடத்திகளின் பண்புகள். கடத்திகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பண்புகள். அதில் ஃபஸ்ட்டு பண்பு, உட்புறத்தில் மின்புலம் சுழியாக இருக்கும். உட்புறத்தில் மின்புலம் சுழியாக இருக்கும். இது கடத்தியுடைய முதல் பண்பு. ரெண்டாவது பண்பு, கடத்தி முழுவதும் மின்னழுத்தம் மாறிலியாக இருக்கும். கடத்தி உட்புறத்தில் பார்த்தாலும் வியோட மதிப்பு ஒன்று தான். கடத்தியோட வெளிப்புறத்தில் பார்த்தாலும் வியோட மதிப்பு ஒன்று தான். அப்போது கடத்தி முழுவதும் வியோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மாறிலியாக இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, கடத்தியின் பரப்பும் மின்புல கோடுகளும், கடத்தியோட சர்ஃபேஸ் இருக்குங்களா, அதுவும் மின்புல கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். ரைட்டா? அடுத்து சம மின்னழுத்த பரப்பு. சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னா மின்னழுத்தம் சமம். மின்னழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் மின்னழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, மின்விசை கோடுகள் பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். எக்ஸாம்பிள், வளையங்கள், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், வளையங்கள், அது சம மின்னழுத்த பரப்புக்கான எக்ஸாம்பிள். அடுத்து மின்தேக்கி. மின்தேக்கியில் மின்தேக்குத்திறனுக்கான பொதுவான ஃபார்முலா C = Q/V. இது மின்தேக்குத்திறனுக்கான பொதுவான ஃபார்முலா. அதுக்கப்புறம் இணைத்தட்டு மின்தேக்கியின்
மின்தேக்குத்திறன். C = εA/d. இது இணைத்தட்டு மின்தேக்கியுடைய மின்தேக்குத்திறன். அதுக்கப்புறம் மின்தேக்கிக்கு இடையே உருவாகும் மின்புலம். மின்தேக்கிக்கு இடையே உருவாகும் மின்புலம் என்ன அப்படின்னா E = Q/A ε0 அப்படிங்கிறது மின்தேக்கிக்கு இடையே உருவாகும் மின்புலம். அதுக்கப்புறம் மின்தேக்கியுள் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றல். மின்தேக்கியில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றல் அதுக்கான ஃபார்முலா U = 1/2CV². ஆற்றல் அடர்த்தி UE = Q²/2C0. Q²/2C அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஆற்றல் அடர்த்தி அப்படிங்கிறத குறிக்கும். ஆற்றல் அடர்த்திக்கு இந்த ஃபார்முலா 1/2 ε0E². இந்த ஃபார்முலா பண்ணிக்கோங்க. இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா ஆற்றல் அடர்த்தி UE = 1/2 ε0E² அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. ரைட்டா? அடுத்துங்கிட்டு பார்ப்போம். தொடர் இணைப்பு மின்தேக்கிகள் தொடர் இணைப்பு 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3. மின்தேக்கிகள் பக்க இணைப்பு CP = C1 + C2 + C3. இது மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால் உள்ள ஃபார்முலா. அதுக்கப்புறம் மின் முனைவாக்கள். மின் முனைவாக்கள் பார்த்தோம்னா P = GE அப்படின்னு வரும். இதில் GE அப்படிங்கிறது மின் ஏற்புத்திறன், E அப்படிங்கிறது மின்புலம். இதில் 2 வகை இருக்குது. முனைவுள்ள மூலக்கூறு, முனைவற்ற மூலக்கூறு அப்படின்னு 2 வகை இருக்குது. முனைவுள்ள மூலக்கூறு அப்படின்னா ஆல்ரெடி ப்ளஸ்ஸு மைனஸ்னு பிரிஞ்சிருக்கும். அப்போ ஆல்ரெடி ப்ளஸ்ஸு மைனஸ் பிரிஞ்சிருக்கும்போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோனையும் இது என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் ஒருங்கமைஞ்சு நமக்கு என்ன பண்ணோம்னா மின்புலத்தை அதிகரிக்க செய்யும். முனைவற்ற மூலக்கூறு அப்படின்னா நாம் கொடுத்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ஆப்போசிட்டாக இருந்து அது அரேஞ்ச் ஆகும். அப்போ முன்னாடி இருந்த கேஸை விட இதுக்கு கொஞ்சம் அந்த அரேஞ்ச் ஆகிற தன்மைங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. அடுத்து மின்புல வலிமை, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. மின்புல வலிமைன்னு பார்த்தோம்னா காற்றுக்கு 2 × 10⁻7 அப்படின்னு இருக்கும். இந்த அளவுக்கு வலிமையான மின்புலம் கொடுக்கப்படும் பொழுது காற்று அயனியாக மாறப்படுகிறது. அப்போ காற்று அயனியாக மாறும் பொழுது ப்ளஸ்ஸு மைனஸாக பிரியுது. காரணம் என்னென்னா இந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய வலிமையான மின்புலம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மின்புல வலிமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிங்க. இதில் உள்ள மெயினான ஃபார்முலாஸ் மட்டும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படியா எழுதியிருக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கங்க.